இன்றைக்கி நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலில் அவலை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அவலை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு லேசான அவல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவல் நல்லா வணங்கின பிறகு 3/4 கப்பு காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். அவல் பாலில் நல்லா வெந்து குழஞ்சி கெட்டியாகும். இந்த டைமில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். எந்த கப்பில் அவல் எடுத்துக்கிறோமோ அதில் 3/4 கப்பு பால், 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா சர்க்கரை அளவு கூட்டிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் 3/4 கப்பு desiccated தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டு அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். desiccated தேங்காய்னா ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் துருவலை ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கிறது தான். இப்போ ஒரு ட்ரேயில் நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணி இதுக்கு மாற்றிக்கலாம். ஃபுல்லாக நல்லா பரப்பி ஸ்கொயர் ஷேப்புக்கு செட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தேங்காய் துருவலை சேர்த்து ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் மேலே ட்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா நட்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. சுவையான அவல் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. மறக்காமல் எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.